بسم الله الرحمن الرحيم وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين واقتلوهم حيث ثقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه فإن قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين. இந்த ஆயத்துகளை பற்றி ஒரு சில விளக்கங்கள் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிஹாதை பற்றி, ஜிஹாதுடைய நிபந்தனைகளை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சில விளக்கங்கள் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதாவது போர்க்களங்களிலே வரம்பு மீறக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, பிள்ளைகளை கொல்லக்கூடாது, வயோதிகர்களை கொல்லக்கூடாது, உடல் ஊனமானவர்களை கொல்லக்கூடாது, துறவிகளை கொல்லக்கூடாது. இப்படி ஒரு பெரிய பட்டியலையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிறப்பித்தார்கள். யார் சண்டை போடுறாங்களோ அவங்களோட மட்டும்தான், வரம்பு மீறக்கூடாது. வலா தாத்தது, இந்த விஷயமெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு நேற்று உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள் அது சம்பந்தமாகவே பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உதாரணம், 3 உதாரணம், 5 உதாரணம், 7, 9, 11 உதாரணங்கள் வரையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது சம்பந்தப்பட்ட உதாரணங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு உதாரணம், சில மக்கள் பலகீனமானவர்களாக இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள், மிஸ்கீன்கள். அவர்கள் மேலே ஒரு கொடுங்கோலன் அவன் போர் தொடுத்தான். கொடுங்கோலர்கள் போர் தொடுத்தார்கள். அவர்களிலே செல்வந்தர்கள் இருந்தார்கள். அவங்க விரோதிகள் அவங்களோட போர் தொடுத்தாங்க. அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த பலகீனமானவர்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செஞ்சு அந்த கொடுங்கோலர்களுக்கு எதிராக இவர்களை அல்லாஹ் ஜெயிக்க வைத்தான். இவங்களை அல்லாஹ் ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறமேல இப்போ அந்த பலகீனமானவர்கள்னு யாரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த மக்கள் இவர்கள் மேலே அநியாயமும் அக்கிரமமும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அதனால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, கியாமத் நாள் வரையிலும் அவர்கள் மீது கோபம் கொண்டவனாக ஆனான் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸு சனதன் ரொம்ப சஹீஹான ஹதீஸு. இப்போ இந்த ஹதீஸில் பெருமானார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா பலகீனமான சமுதாயத்துக்கு அல்லாஹ் உதவி செஞ்சு அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். ஆனால் இவங்க அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் தாலாவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கலை. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், போர்க்களங்களிலே போர் நடக்கின்ற போது அந்த போருடைய விஷயங்களிலே வலா தாத்தது, வலா தாத்தது, நீங்கள் வரம்பு மீறக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இவங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கேர் பண்ணாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அநியாயமும், எப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன் குடுமி அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் பீசை பிடுங்கி விடுறதுக்கு அல்லாஹ் தாலாவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அல்லாஹ்வால முடியும். ஸோ அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலின் மீது நீ நம்பிக்கை கொண்டவன், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். அல்லாஹ் தாலா போர்க்களங்களிலே நீ வரம்பு மீறக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க அதை கேட்கலை. ஸோ அதனால் அல்லாஹ்வினுடைய கோபம் அவர்கள் மீது ஏற்பட்டது. இது சம்பந்தமான நிறைய ஹதீஸுகள், ஆசாறுகள் இருக்கின்றது. அவைகளின் மூலமாக தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அநியாயமும் அக்கிரமமும் செய்வது இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அல்லாஹ் தாலா அநியாயம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் தாலா என்றைக்குமே நேசிப்பது கிடையாது. ஜிஹாத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லையே.
ஜிஹாத் என்று சொன்னாலே ஜிஹாதுடைய சட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ஜிஹாதில் பார்த்தீங்கன்னா அங்கே உயிர் எடுக்கப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது, அங்கே இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதாக இருந்தால், இரத்தம் ஓட்டுவதாக இருந்தால், அது எந்த மாதிரி நிலையில் அது சரியாக ஆகும் அப்படின்னா, அல்லாஹ் தாலாவோடு குஃப்ரு ஷிர்க்குடைய நேரங்களில் குஃப்ரு ஷிர்க்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குஃப்ரு ஷிர்க்கு செய்கிறது மட்டும் இல்லாமல், குஃப்ரு ஷிர்க்கு செய்கிறது மட்டும் குற்றம் இல்லை, குஃப்ரு ஷிர்க்கு அது அவங்க சம்மந்தப்பட்டது. அவன் குஃப்ரு பண்ணுறான், அவன் ஷிர்க்கு பண்ணுறான், நாளைக்கு அல்லாஹ் தாலா இடத்துல அதுக்குண்டான தண்டனையை அவன் அனுபவிக்க போகிறான். குஃப்ரு ஷிர்க்கு செய்கிறது மட்டும் அல்லாமல் ரப்புல் ஆலமீனுடைய பாதையை விட்டும் மஹ்லூக்குகளை தடுக்கிறார்கள். இவன் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவனையும் நீயும் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகளை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது இருக்குதே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இவனும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறதுங்கிறது. அப்போ அந்த மாதிரி ஆளுகளோட தான் யுத்தம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தாலா அதைத்தான் இந்த ஆயத்தில் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்தல், குழப்பம் செய்வது கொலை செய்வதை விட அது கொடுமையானது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுது. இவன் மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அல்லாட்ட போய் பதில் சொல்லிக்கோ. நீ அறிவோட யோசிக்கணும், யோசித்து விளங்குனா விளங்கலையா நாளைக்கு அல்லாஹ் தாலா இடத்துல நீ ஏன் குஃப்ரு செஞ்ச, நீ ஏன் ஷிர்க்கு செஞ்ச, அல்லாட்ட பதில் சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு நானும் ஏற்றுக்க மாட்டேன் ஈமானை, அடுத்தவனையும் ஈமானை ஏற்றுக்க விட மாட்டேங்கிறது இருக்குது பாருங்க, அது மோசமான ஒரு செயல். அப்போ அவங்களோட தான் ஜிஹாதுக்கு அல்லாஹ் தாலா இருக்கிறானே அனுமதி கொடுக்கின்றான். அது செய்யக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நேற்று தான் இந்த சூரத்து துஹானில் ஒரு ஆயத்து ஒன்று நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் ஞாபகம் வரதில்லை, இப்போ அந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். அந்த சூரத்து துஹானில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வார்த்தை அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் என்ன சொன்னாங்க, ஃபிரௌனுடைய சமுதாயத்திடத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வஇல்லம் தூமினூலி ஃபாத்தஸிலூனி, நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னையாவது வேலையை செய்ய விடுங்கய்யா, நானாவது மக்களிடத்தில் போய் தாவத் கொடுக்குறேன், மக்கள்கிட்ட நான் தப்லீக் செய்கிறேன். ஏற்றுக்கணும்னு எவனுக்கு மனப்பான்மை இருக்குதோ அவன் ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்க வேணாங்கிறவன் ஏற்றுக்க வேணாம், என்னைய விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த பயலுக என்ன பண்ணானுங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணானுங்கன்னா, நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம், எவனையும் ஏற்றுக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முட்டுக்கை போட்டாங்க. அவங்க அதெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் யார்கிட்டையும் தாவத் கொடுக்கக்கூடாது. அப்போத்தே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, ஃபதா ரப்பஹு அன்ன ஹாஉலாஇ கௌமும் முஜ்ரிமூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன துவா செஞ்சாங்க, இவங்க எல்லாம் குற்றவாளிகள் தான் அல்லாவே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான், சரி இப்போ நீங்கள் உங்கள் கூட்டத்தை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஃபஸ்ரி தீபாதி லைலன், இரவோடு இரவாக பனி இஸ்ராயலை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் இன்னக்கும் முத்தபவுன், நிச்சயமாக உங்களை பின்தொடருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொன்னான். முன்னால் போனால் நைல் நதி, பின்னால் பார்த்தா ஃபிரௌனுடைய படையும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை அடிக்க சொன்னான். நைல் நதியில் அசா குச்சியை வச்சு அடிங்க. 11 பாதைகள் பிரிஞ்சிச்சு, அதில் போயிட்டாங்க. பின்னால் ஃபிரௌனுடைய கூட்டமும் அந்த பாதையில் வருது. இப்போ துடிக்கிறாங்க, நம்ம தான் தப்பிச்சோன்னு பார்த்தா அவங்களும் வரானுங்களே அப்படின்னு. அப்பா அல்லாஹ் சொன்னால் வத்துருக்கில் பஹர ரஹுவா, அது பிளந்திருக்கும் நிலையில் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு அவங்கள எல்லாம் இறக்கி விட்டு அல்லாஹ் தாலா ஜோலியை முடிச்சு விட்டான். அவ்வளோதான், ஃபினிஷ், கதை முடிஞ்சிடுச்சு. நைல் நதியை ஒன்று சேர்த்து பாதைகள் பிரிஞ்சது, ஒன்று சேர்ந்துருச்சு. ஒன்று சேர்ந்த உடனே அவங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க.
அப்போ அது நடந்துச்சு. அப்போது இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிர்கு குஃபுரு செய்கிறது அது ஒரு குற்றம், அது அவனோட பர்சனல் குற்றம், பர்சனல் தவறு. அது அந்த தவறுக்கு அவனாச்சு அல்லாஹ்வாச்சு. ஆனால் இவனும் ஈமானை ஏற்றுக்கிறது இல்லை, அடுத்தவனையும் ஈமானை ஏற்றுக்கொள்ள விடுறது இல்லை அப்படின்னு சொன்னால் அது ராங்கு, அது தப்பு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் செய்வது கொலை செய்வதை விட கொடுமையானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அபு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய பாவத்தினாலே உங்களுடைய தீய செயல்னால அது அது கொலையை விட அது மிகப்பெரிய ஒரு தவறாக ஆயிடும். அதனால தான் அவங்களோட ஜிஹாது செய்யப்பட்டது. ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாததுனால ஜிஹாதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதுதான் அல்லாஹ் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அந்த ஆயத்தில். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஒரு செய்தி அல்லாஹ் என்ன இந்த ஆயத்தில் ஜிஹாது சம்பந்தமாகவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வலா துகாத்திலூஹும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராம் ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீ, மஸ்ஜிதுல் ஹரமில் அவங்களோட நீங்கள் போர் செய்யாதீர்கள், மஸ்ஜிதுல் ஹரமில் உங்களோடு அவர்கள் போர் செய்தாலே தவிர, ஃபைன் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும், உங்களோட அவர்கள் போர் செய்தால் அவர்களை கொல்லுங்கள், கதாலிக ஜஸாவுல் காஃபிரின், இதுதான் காஃபிர்களுடைய கூலி தண்டனை அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலா மஸ்ஜிதுல் ஹரம் இருக்கிற இடத்துல சண்டை போடக்கூடாது, போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். புகாரி முஸ்லீமில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மக்காவுடைய பூமி இருக்கிறதே கண்ணியம் வாய்ந்த பூமி, வானம் பூமி என்னைக்கு படைக்கப்பட்டதோ அந்த காலத்திலே இருந்து கியாமத் நாள் வரையிலும் இந்த பூமி கண்ணியம் நிறைந்த பூமி. கொஞ்சோண்டு நேரத்துக்கு மட்டும் அல்லாஹ் தாலா எனக்கு அது ஹலாலாக ஆக்கி வைத்தான். ஆனால் மறுபடியும் அந்த இடத்தினுடைய கண்ணியம் அது மறுபடியும் திரும்ப வந்து விட்டது. கியாமத் நாள் வரையிலும் இந்த இடத்தினுடைய கண்ணியம் அது நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ அதனால் மக்காவினுடைய மரங்களை கூட வெட்டாதீர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய முள் மரங்களை கூட பிடுங்கி எடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் மக்காவில் சண்டை போடுறது, மஸ்ஜிதுல் ஹரமில் போய் போர் செய்வது இருக்குது, அது ஜாயிஸு தான் அப்படின்னு சொல்லி எவனாச்சும் சொன்னான் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உதாரணமாக வேற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய வெற்றி நேரத்தில் அங்கே போய் சண்டை போட்டாங்களா இல்லையா மக்காவில், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி எவனாவது சொன்னான்னா அவன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அவன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தாலா அது வெறுமனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அனுமதி கிடையாது. மக்கா கண்ணியமான பூமி, அந்த இடத்துல போர் செய்யக்கூடாது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய வெற்றி தினத்தில் மக்காவாசிகளோடு அப்போ ஜிஹாது நடந்துச்சு. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் மக்கா வெற்றி கிடைத்தது. அதில் சில முஷ்ரிக்கீன்கள் கூட கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சில ரிவாயத்துகள் இருக்குது. ஆனால் சில உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மக்காவினுடைய வெற்றி நேரத்தில் நடந்த அந்த போர் இருக்கிறதே அது சண்டையின் அடிப்படையில் ஏற்பட்ட வெற்றி கிடையாது, அது சமாதானத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லி இப்படி சில உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளிடத்தில் ஏலான் செஞ்சாங்க, அவங்கள்ட்ட அறிவிப்பு செஞ்சாங்க, போர் செய்யக்கூடியவர் செய்யக்கூடிய ஏலானா இது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளிடத்தில் ஏலான் செய்தார்கள், யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கதவை மூடிக்கொள்வார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அவங்களோட போர் செய்ய மாட்டோம். யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளார போய்விடுவார்களோ, பள்ளிவாசலுக்குள்ளார போய்விடுவார்களோ அவர்களையும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். யார் யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே சென்று விடுவார்களோ அவர்களையும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள்.
பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உங்கள் கூட சண்டைக்கீண்டு சொல்லி வாராகளோ அவங்களோட நீங்கள் சண்டை போடுங்க, அவங்களோட போர் செய்யுங்கள். அவங்களோட போர் செய்வதற்கு அனுமதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. இந்த மாதிரி போர் நடக்கிற நேரத்தில் கூட அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம் இதையெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இப்போ ஆக மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய தினத்தன்று கூட தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் போருக்காக வேண்டி தான் பையத்து செஞ்சாங்க. குறைஷிகளுடைய தோழர்களோடு சேர்ந்து கொண்டு அவங்க வந்தப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி தான் சஹாபாக்களோட பையத்து செஞ்சாங்க. அந்த மரத்துக்கு கீழே செய்யப்பட்ட பையத்து தன்னுடைய சஹாபாக்களிடத்தில். பிறகு அல்லாஹ் தஆலா சண்டையை அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். சண்டைக்காக தான் பையத்து நடந்துச்சு. ஆனால் ஹுதைபியாவுடைய நேரத்தில் அந்த சண்டையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி அது ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கைனா அப்போ போர் நடக்கலை. போர் நடக்காமல் அந்த நேரத்தில் அக்ரிமெண்ட்டு போடப்பட்டுச்சு, உடன்படிக்கை போடப்பட்டுச்சு. ஸோ இந்த நேமத்தை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசும்போது வஹுவல்லதி கஃபா ஐதியஹும் அன்கும் அப்படிங்கிற அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி பேசி காட்டுவாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னால், மஸ்ஜிதுல் ஹரமில் நீங்கள் சண்டை போடக்கூடாது, போர் செய்யக்கூடாது, போர் செய்வதற்கு அனுமதி இல்லை. உங்களோட ஒருத்தவங்க போருக்காக வேண்டி வாராங்க அப்படின்னா அப்போ அவங்களோட சண்டை போடலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அது தற்காப்புக்காக வேண்டி செய்யப்படுகின்ற போர் அது, அதனால் அது தப்பு கிடையாது. என்ன அவன் அடிப்பான், இவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா, அது தேவையில்லை. அந்த மாதிரி கதாலிக ஜஸாவுல் காஃபிரின், இதுதான் காஃபிர்களுக்கு உண்டான ஜஸா, அவர்களுக்கு உண்டான கூலி அப்படின்னு அல்லாஹ் தஆலா. எல்லாரோடையும் சண்டை போட சொல்லி இஸ்லாம் சொல்லவே கிடையாது. போருக்காக வேண்டி அனுமதி கொடுக்கப்பட்டது அது ஒரு தற்காப்புக்காக. அவன் கூட நீ போர் செய்யலைன்னா அவன் உன்னைய தீர்த்து விட்டு போயிடுவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஃபைனின் தஹவ், அவர்கள் ஒதுங்கி கொள்வார்களே ஆனால் போரிலே இருந்து சண்டை போடலை அப்படின்னா நீயா வழியை போய் சண்டை போடுவியா? அது செய்யாது. அவன் ஒதுங்கிக்கிட்டானா விட்டுரு, அதோட விட்டுரு. ஃபைனல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கிறவனை நீ மன்னிச்சாதான் அல்லாஹ்வும் உன்னைய மன்னிப்பான். அதனால் ஃபைனல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மிக்க மன்னிக்கக்கூடியவன், கிருபையாளன் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. இன்னும் சில விளக்கங்கள் இது சம்பந்தமாக சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு